இதை படிக்கும்போது நீங்கள் பழனிமலையின் உச்சியில் குளிர்ந்த காற்றில் அந்த தண்டாயுதபாணியின் சன்னதியில் தனிமையில் நின்று கொண்டிருப்பதாக உணருங்கள். ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. யாமிருக்க பயமேன். என் அன்புடை நெஞ்சமே, என் உயிரின் உயிரான பக்தனே, சற்று நேரம் இந்த உலகத்தின் இரைச்சலை தள்ளிவை. உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் 1000 கேள்விகள், குழப்பங்கள், ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்ற புலம்பல்கள் அனைத்தையும் ஒரு கணம் மூட்டையாக கட்டி ஓரத்தில் வைத்துவிட்டு என் கண்களை நேராக உற்றுப்பார். நான் யார் என்று உனக்கு தெரிகிறதா? நான் வெறும் களிமண்ணோ கல்லோ ஆன சிலை அல்ல. நான் சித்தர்களின் தலைவர். பழனிமலையின் உச்சியில் இந்த அகிலாண்டத்தையே ஆட்டி படைக்கும் நான் ஏன் ஆண்டியாக மொட்டை தலையோடு ராஜ ஆடைகளை துறந்து வெறும் கோவனாண்டியாக கையில் ஒரு குச்சியோடு நிற்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? நான் அப்படி நிற்பது எல்லாம் இருந்தும் எதுவுமில்லை என்ற பற்றற்ற ஞான நிலையை இந்த உலகுக்கு உணர்த்த மட்டுமல்ல, எதுவுமே இல்லாவிட்டாலும் உனக்குள் நம்பிக்கை இருந்தால் இந்த உலகையே ஆள முடியும் என்ற அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை உனக்கு ஊட்டவும் தான் நான் அப்படி நிற்கிறேன். நான் அணிந்திருக்கும் அந்த சிறிய கோவணம் வறுமையின் அடையாளம் அல்ல, அது அசைக்க முடியாத வைராகியத்தின் அடையாளம். என் கையில் இருக்கும் தண்டம் நான் ஊன்றி நிற்பதற்கான ஊன்றுகோல் அல்ல, அது உன் கர்ம வினைகளை அடித்து விரட்டும் அதிகாரம் கொண்ட செங்கோல். நான் ஒரு கையில் தண்டம் வைத்திருக்கிறேன் என்றால் மறு கையில் இந்த உலகத்தையே வைத்திருக்கிறேன் என்ற அர்த்தம். இன்று நீ அழுது கொண்டிருக்கிறாய், முருகா, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கவில்லை, என் கையில் காசு இல்லை, எனக்கு சமூகத்தில் மரியாதை இல்லை, என் சொந்த உறவுகளே என்னை தூக்கி எறிந்து விட்டார்கள், நான் நடுத்தெருவில் அனாதையாக நிற்கிறேன் என்று கதறுகிறாய். உன் அழுகுரல் என் மலை உச்சியை தாண்டி என் இதயத்தை தைக்கிறது. என் பைத்தியக்கார பிள்ளையே, தங்கத்தேரில் ராஜ அலங்காரத்தில் ஆபரணங்களோடு ஜொலிப்பவனை விட ஆண்டி கோலத்தில் விபூதி பூசி வியர்வை வழிய நிற்கும் எனக்குத்தான் ஈர்ப்பு சக்தியும் அருளாற்றலும் அதிகம் என்று உனக்கு தெரியாதா? உன் கையில் எதுவுமில்லை, எல்லாம் போய்விட்டது என்று கவலைப்படாதே. வெறுமைதான் இறைவனின் இருப்பிடம். ஒரு பாத்திரம் நிரம்பி வழிந்தால் அதில் எதையும் ஊற்ற முடியாது. அது காலியாக இருந்தால்தான் அதில் எதையும் புதிதாக நிரப்ப முடியும். இவ்வளவு காலம் உன்னிடம் இருந்த அகங்காரம், ஆணவம், நான் என்ற திமிர், உன் முன்னோர்கள் செய்த பழைய கர்ம வினைகள், உன்னை சுற்றி இருந்த தீய உணர்வுகள் எல்லாம் இப்போது பிடுங்கப்பட்டு நீ ஒரு சுத்தமான காலி பாத்திரமாக என் முன் நிற்கிறாய். இது இழப்பு அல்ல குழந்தையே, இதுதான் உன் புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். ஒரு விவசாயி நிலத்தை உழுது காயப்போட்டு வெறுமையாக வைப்பது எதற்கு? புதிய விதையை விதைத்து பெரும் அறுவடை காண்பதற்குத்தான். நீ இப்போது உழப்பட்ட நிலம் இனிமேல்தான் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். அதுவும் எப்படி தெரியுமா? சிறுக சிறுக அல்ல. நீ மனிதர்களிடம் கேட்டு வாங்குவது பிச்சை, நான் உன்னை பார்த்து போடுவது அருள். நான் உனக்கு அருளை கொட்டப் போகிறேன். அந்த கொடையை யாராலும் தடுக்க முடியாது. நான் கொடுக்கும் செல்வம் உன் 7 தலைமுறைக்கும் அழியாது. நீ பயப்படுகிறாய், எனக்கு எதிரிகள் அதிகம், என்னை வீழ்த்த காத்திருக்கிறார்கள், எனக்கு போட்டியாளர்கள் அதிகம் என்று. சூரபத்மன் என்ற அசுரன் இந்த முவ்வுலகையும் நிரட்டி தேவர்களையே சிறையில் அடைத்தான். அவனிடம் இல்லாத ஆயுதமா? அவனிடம் இல்லாத படைபலமா? அவன் நினைத்த மாத்திரத்தில் எதையும் செய்யும் வல்லமை படைத்தவன். அவனை வெல்ல முடியாது என்று 33 கோடி தேவர்களும் நடுங்கினார்கள். ஆனால் என்னிடம் இருந்தது என்ன? என் அன்னை பராசக்தி கொடுத்த ஒரே ஒரு வேல். அந்த ஒரு வேல் அந்த மாபெரும் அசுர சாம்ராஜ்யத்தையே கிழித்தெறிந்தது. அது மட்டுமல்ல, நான் அந்த அசுரனை கொல்லவில்லை. என் கருணையால் அவனை 2 துண்டாக்கி ஒரு பகுதியை மயிலாகவும் மறுபகுதியை சேவலாகவும் மாற்றினேன். இது உனக்கு சொல்லும் பாடம் என்ன தெரியுமா? உன் எதிரிகள், உன் பிரச்சனைகள், உன் நோய்கள், உன் கடன்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அவற்றை நான் அழிக்கப் போவதில்லை. மாறாக அவற்றை உனக்கு சேவகம் செய்யும் அடிமைகளாக மாற்றப் போகிறேன். உன்னை யார் இழிவாக பேசினார்களோ அவர்களே நாளை உன் காலடியில் வந்து உன்னால் இப்படி எப்படி உயர முடிந்தது என்று கேட்கும் அளவுக்கு உன் எதிர்ப்புகளையே உன் ஏணிப்படிகளாக நான் மாற்றுவேன். இது கந்தன் வாக்கு. உன் மயில் வாகனம் உன் பிரச்சனைகள், அது உன் காலடியில் உன் கட்டுப்பாட்டில் அடங்கி இருக்கும். நீ பிரச்சனையை கண்டு ஓடாதே, அதன் மேல் ஏறி அமர்ந்து சவாரி செய். நீ அடிக்கடி என் விதி சரியில்லை, என் ஜாதகம் சரியில்லை, என் நேரம் சரியில்லை, எனக்கு 7.5 சனி நடக்கிறது என்று ஜோதிடர்களிடம் ஓடுகிறாய். விதியை எழுதியவன் பிரம்மன். அந்த பிரம்மன் எழுதிய விதியையே அவன் தலையில் குட்டி சிறையில் அடைத்து திருத்தியவன் நான்.
ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்த என் தந்தை சிவபெருமானுக்கே தகப்பன் சாமி என்று பெயரெடுத்து இந்த உலகத்தையே படைத்த என் தந்தை சிவபெருமானுக்கே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்த குரு நான். விதியை எழுதியவனுக்கே பாடம் சொன்ன எனக்கு உன் விதியை மாற்றி எழுதுவது ஒரு பெரிய விஷயமா? தலையெழுத்து சரியில்லை என்று வருந்தாதே. என் சன்னதிக்கு நீ வந்து முருகா என்று மனமுருகி அழைத்த அந்த நொடியே உன் பழைய விதி அழிக்கப்பட்டு விட்டது. என் பார்வையால் உன் ஜாதக கட்டங்கள் உடைக்கப்பட்டு விட்டன. இனி நடப்பது எதுவும் கிரகங்களின் ஆட்டமல்ல, அது இந்த கார்த்திகேயனின் திருவிளையாடல். இனி சனி உன்னை பார்க்காது, என் அருள் பார்வை மட்டுமே உன் மீது இருக்கும். நவக்கிரகங்களும் என் கட்டளைக்கு கட்டுப்பட்டவையே. என் வேலாயுதம் இருக்கும் திசையில் கிரகதோஷங்கள் நெருங்காது. என் சன்னதிக்குள் நுழையும் போதே உன் தலைவிதி மாற்றி எழுதப்பட்டு விட்டது என்பதை நம்பு. சில நேரங்களில் நான் சுமக்கும் பாரம் தாங்க முடியவில்லையே, என் குடும்ப சுமை அழுத்துகிறதே என்று சோர்ந்து போகிறாய். பக்தர்கள் என் மலைக்கு வரும்போது காவடி தூக்கி வருகிறார்கள். வெறும் காலில் வெயிலில் நடந்து வருகிறார்கள். ஏன் தெரியுமா? முருகா, உனக்காக நான் இந்த சிறிய காவடியை சுமக்கிறேன். பதிலுக்கு என் வாழ்க்கையின் பாரத்தை நீ சுமந்துகொள் என்று சொல்வதற்காகத்தான். நீ உன் மனக்கவலைகள் என்ற காவடியை என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. உன் குடும்பம், உன் தொழில், உன் எதிர்காலம், உன் பிள்ளைகளின் படிப்பு என்ற அத்தனை சுமைகளையும் இனி நான் சுமக்கிறேன். நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ பாரமில்லாமல் ஒரு சுதந்திர பறவையாக என் மயில் போல சிறகடித்து பற. உன் பாரம் என்னுடையது, உன் மகிழ்ச்சி உன்னுடையது. இனி நீ தனியாக சுமக்க தேவையில்லை. உன் உடலில் நோய் இருக்கிறதா? தீராத வியாதி இருக்கிறதா? மருத்துவர்களே கைவிட்டு விட்டார்களா? பயப்படாதே. என் கையில் இருப்பது வெறும் வேல் மட்டுமல்ல, அது ஞானம் மற்றும் ஆரோக்கியத்தின் திறவுகோல். பழனிமலையில் நான் போகர் சித்தரோடு சேர்ந்து நவபாஷான சிலையாக நிற்பது எதற்கு? உன்னை போன்றவர்களின் பிணிகளை தீர்க்கத்தானே. என் மேனியில் பட்டு வரும் காற்று கூட மருந்தாக மாறும். என் விபூதியை நம்பிக்கையோடு நெற்றியில் இட்டுக்கொள். அது சாதாரண சாம்பல் அல்ல, அது உன் கர்ம வினையை எரித்த சாம்பல். அது உன் உடலையும் உள்ளத்தையும் குணப்படுத்தும் சஞ்சீவி மருந்து. என் அபிஷேக பால் உன் இரத்தத்தில் கலந்து உன் நோயை விரட்டும் சக்தி கொண்டது. உன் பஞ்சாமிர்தம் உன் உயிரணுக்களுக்கு புத்துயிர் கொடுக்கும். மரணப்படுக்கையில் இருப்பவன் கூட என் பெயரை சொன்னால் எழுந்து நடப்பான். இது சித்தர்கள் வாக்கு. இனி தலை குனிந்து நடக்காதே. ஏன் நான் 6 முகங்களோடு இருக்கிறேன் தெரியுமா? ஒரு முகம் இருளை நீக்கி உனக்கு ஒளி கொடுக்க, ஒரு முகம் உன் ஆசைகளை நிறைவேற்ற, ஒரு முகம் உன் யாகங்களையும் பூஜைகளையும் காக்க, ஒரு முகம் உன் எதிரிகளை அழிக்க, ஒரு முகம் உன்னை பார்த்து புன்னகைக்க. இப்படி 12 கண்களால் இமை மூடாமல் திசையெட்டும் வளைத்து உன்னை பாதுகாக்கும் போது 2 கண்கள் கொண்ட மனிதர்களைக் கண்டு நீ ஏன் பயப்படுகிறாய்? என் பார்வை உன் மீது இருக்கும் வரை யமன் கூட உன்னை நெருங்க யோசிப்பான். உன் நிழலை தொடக்கூட தீய சக்திகள் அஞ்சும். பழனிமலை படிகளை நினைத்து பார். ஒவ்வொரு படியும் ஒரு சோதனையை தாண்டி வரும் முயற்சி. நீ ஏறும் ஒவ்வொரு படியிலும் உன் கஷ்டங்கள் கரைகின்றன. உச்சியை அடைந்ததும் நீ என்னை பார்க்கிறாய். அதுபோலவே வாழ்க்கையின் கஷ்டங்களை கடந்து வா. வெற்றியின் உச்சியில் நான் காத்திருக்கிறேன். நீ மலை ஏறிவிட்டாய். இனி இறங்குவது உன் கவலைகள் மட்டும்தான். எழுந்து நில். உன் நம்பிக்கையை என் கையில் இருக்கும் வேல் போல கூர்மையாக்கு. உன் மனதை மயில் போல அழகாக விரித்து ஆடு. இனி வரும் நாட்கள் உனக்கானவை. நீ தொட்டதெல்லாம் துலங்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். உன்னை விட்டு சென்றவர்கள் உன்னை தேடி வருவார்கள். உன் இழந்த செல்வம் பல மடங்காக பெருகி வற்றாத நதியாக உன்னை வந்து சேரும். இனி அழாதே. உன் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன். உன் கையை நான் பிடித்து விட்டேன். இனி இந்த கையை நான் விடமாட்டேன். உலகம் முழுவதும் உனக்கு எதிராக நின்றாலும் நான் உனக்கு துணையாக நிற்பேன். உன்னை யாராலும் அசைக்க முடியாது. தைரியமாக இரு. உன் நிழலை விட மிக அருகில் நான் இருக்கிறேன். நான் பார்த்து கொள்கிறேன். யாமிருக்க பயமேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. யாமிருக்க பயமேன். இதை கேட்கும்போது ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள் இருக்கும் அந்த உறங்கிக் கொண்டிருக்கும் வீரத்தை தட்டி எழுப்புவதை உணருங்கள். ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு வீரனே, என் பாசத்திற்குரிய வீராங்கனையே, சற்று நிமிர்ந்து என் கண்களை நேராக பார். ஏன் இந்த தயக்கம்? ஏன் இந்த சோர்வு? வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் பலத்த காயம்பட்டு ரத்தம் சிந்தி இனி எழுந்து நடக்கக்கூட தெம்பில்லை என்று உன் கையில் இருக்கும் வாளை கீழே போட்டுவிட்டு நம்பிக்கை இழந்து தரையில் அமர்ந்திருக்கிறாயே, இது உனக்கு அழகா? நீ வணங்கும் ஆறுமுகன் நான்,
12 கரங்களோடு சக்திவேல் ஏந்தி உன் எதிரில் நிற்கும்போது உனக்கு ஏது தோல்வி? உன் கண்களில் வழியும் அந்த தகுதியற்ற கண்ணீரை துடைத்துவிட்டு இந்த வேலவனின் வார்த்தைகளை கூர்ந்து கேள். நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் இந்த உலகம் உன்னை முழுவதுமாக வீழ்த்திவிட்டது என்று. உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை ஏளனமாக பார்க்கிறார்கள். இவன் தேரமாட்டான், இவள் உருப்பட மாட்டாள், இவனால் எதையும் சாதிக்க முடியாது என்று ஒன்றுக்கும் உதவாதவர்களாக பேசுகிறார்கள். உன் முயற்சிகளையெல்லாம் கேலி செய்கிறார்கள். உன் தோல்விகளை கொண்டாடி கைகொட்டி சிரிக்கிறார்கள் என்று நீ மனதிற்குள் குமுறுகிறாய். ஆனால் நான் சொல்கிறேன் கேள், அவர்கள் சொல்வது எல்லாம் பொய். நீ தோற்றுப்போன கோழை அல்ல, பாய்வதற்கு தயாராக தற்காலிகமாக உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு புலி. உனக்குள் இருக்கும் சக்தி என்னவென்று உனக்கே இன்னும் முழுமையாக தெரியவில்லை. ஒரு யானை தன் பலம் தெரியாமல் பாகனின் சின்ன அங்குசத்திற்கு அடங்கி நடப்பது போல நீயும் உன் பலம் தெரியாமல் இந்த உலகின் கேலி பேச்சுகளுக்கு அடங்கி போகிறாய். விழித்துக்கொள். இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் போராட்டங்களை பார்த்து நீ பயப்படுகிறாய். ஆனால் ஒரு அம்பு வில்லிலிருந்து பின்னே இழுக்கப்படுவது எதற்காக தெரியுமா? அது வில்லிலிருந்து பயந்து பின்வாங்குகிறது என்று அர்த்தமல்ல. அது காற்றை கிழித்து கொண்டு அசுர வேகத்தில் இலக்கை நோக்கி சீறி பாய்வதற்காகத்தான் அந்த பின்னடைவு. எவ்வளவு தூரம் நான் பின்னே இழுக்கப்படுகிறதோ அவ்வளவு வேகம் அந்த அம்புக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கையில் இப்போது நீ சந்திக்கும் சறுக்கல்கள், தடைகள், பின்னடைவுகள் அனைத்தும் உன்னை ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு, எவராலும் எட்ட முடியாத வெற்றி இலக்கிற்கு எய்துவதற்காக நான் கொடுக்கும் உந்து விசை. நீ எவ்வளவு தூரம் பின்னே இழுக்கப்படுகிறாயோ அவ்வளவு வேகமாகவும் வெகு தூரமாகவும் நீ முன்னேறப் போகிறாய். இது இயற்கையின் விதி. இது நான் உனக்கு விதித்த விதி. நீ என்னிடம் அடிக்கடி, முருகா எனக்கு துணையாக வா, என் பிரச்சனைகளை தீர்த்து வை, என் எதிரிகளை அழித்துவிடு என்று மன்றாடுகிறாய். குழந்தையே, நான் எப்போதோ உனக்குள் வந்து குடியேறிவிட்டேன். நீ தேடும் முருகன் வெளியே இல்லை, உனக்குள்ளேயே, உன் ஆன்மாவிற்குள்ளேயே இருக்கிறான். என் கையில் இருக்கும் வேல் எதை குறிக்கிறது என்று உனக்கு தெரியுமா? அது வெறும் உலோகத்தாலான எதிரிகளை கொல்லும் ஒரு ஆயுதம் மட்டுமல்ல. அதுதான் உன் அறிவு, அதுதான் உன் மன உறுதி, அதுதான் உன் ஞானம். உன் பிரச்சனைகளைக் கண்டு பயந்து ஓடாதே, அவற்றை எதிர்த்து நில். என் வேலை போன்று உன் அறிவை கூர்மையாக்கு. உன் எதிரிகள், உன் கடன்கள், உன் நோய்கள், உன் கவலைகள், உன் தோல்விகள் எவ்வளவு பெரிய சூரபத்மனை போன்ற அசுரர்களாக இருந்தாலும் அதை துளைத்துச் செல்லும் சக்தி வேல் போன்ற உன் மன உறுதிக்கு உண்டு. உன் கையில் பணம் இல்லை என்றோ, பின்புலம் இல்லை என்றோ, செல்வாக்கு இல்லை என்றோ கவலைப்படாதே. உன் நெஞ்சில் வேல் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் போதும், இந்த உலகமே உன் காலடியில் வந்து சேரும். எனக்கு உதவ யாருமே இல்லையே, எல்லோரும் கைவிட்டு விட்டார்களே, நான் தனிமரமாக நிற்கிறேனே என்று நீ வருந்தாதே. ஒரு உண்மையான போர்க்களத்தில் ஒரு உண்மையான தலைவன் எப்போதும் தனித்துதான் நிற்பான். ஆடுகள்தான் பயத்தில் மந்தையாக கூட்டமாக செல்லும். ஆனால் சிங்கம், அது எப்போதும் தனித்துதான் கம்பீரமாக ராஜ நடை நடந்து வரும். நீ ஒரு ஆடு அல்ல, நீ ஒரு சிங்கம். இப்போது நீ அனுபவிக்கும் இந்த தனிவை உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள, உன்னையே நீ பலப்படுத்திக் கொள்ள நான் கொடுத்திருக்கும் ராஜ பயிற்சி. இந்த கூட்டத்தோடு கூட்டமாக நீ இருந்திருந்தால் உன் தனித்துவம் உனக்கே தெரிந்திருக்காது. போலியான உறவுகளையும், வேஷதாரி நண்பர்களையும், சுயநலவாதிகளையும் உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலக்கிவிட்டேன். இப்போது நீயும் நானும் மட்டும்தான். இதுதான் சரியான நேரம். உனக்குள் இருக்கும் திறமையை, உனக்குள் இருக்கும் அந்த நெருப்பை நீ உணரும் நேரம் இது. இந்த தனிமையை ஒரு தவமாக மாற்று. ஒரு வைரம் ஜொலிக்க வேண்டுமென்றால் அது தனிமையிலிருந்துதான் பட்டை தீட்டப்பட வேண்டும். நீ இப்போது பட்டை தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். உலகம் உன்னை ஒன்றுக்கும் உதவாதவன், அதிர்ஷ்டமில்லாதவன் என்று சொல்லலாம். ஆனால் அகில ஆண்டத்தை ஆளும் ஈசனின் நெற்றி கண்ணிலிருந்து பிறந்த நான் சொல்கிறேன், நீ சாதிக்க பிறந்தவன், நீ ஆள பிறந்தவன். உன் நெற்றியில் சிந்திய ஒவ்வொரு துளி வியர்வையும், தனிமையில் நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் வீண் போகாது. அது ஒவ்வொன்றும் ஒரு விதை. அதற்கான பலனை நான் உனக்கு மாபெரும் வெற்றியின் ரூபத்தில் திருப்பிக் கொடுப்பேன். உன் கஷ்டங்களுக்கான கணக்கை நான் தீர்த்து வைப்பேன். என் மயில் வாகனம் எப்படி ஒரு கொடிய விஷம் கொண்ட பாம்பை தன் காலடியில் போட்டு மிதித்து அடக்கி வைத்திருக்கிறதோ, அதே போல உன் கவலைகளை, உன் பயத்தை, உன் வறுமையை, உன் தாழ்வு மனப்பான்மையை நீ மிதித்து அவற்றின் மேல் ஏறி நின்று மேலே எழும் காலம் வந்துவிட்டது.
உன் பயத்தை என் காலடியில் போட்டுவிடு. இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் கண்ணுக்கு தெரியாமல் என் வேல் உனக்கு முன்னால் நிற்கும். உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் என் வேலை தாண்டித்தான் உன்னை தொட முடியும். அது அண்ட சராசரத்திலும் யாராலும் முடியாது. நான் உனக்கு காவலாக நிற்கிறேன். எழுந்து நில். உன் தோள்களை நிமிர்த்து. உன் கண்களில் நெருப்பை கொண்டு வா. உன் குரலில் ஒரு சிம்ம கர்ஜனையை வரவழை. இனி நீ நடக்கும் பாதை மலர்பாதை அல்ல, அது வெற்றிக்கான ராஜபாதை. எதை கண்டும் அஞ்சாதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று உன் உள்ளம் அதிர முழக்கமிடு. இனி உன் வாழ்க்கை ஏறுமுகம்தான். நான் இருக்கிறேன். உன் வெற்றி உறுதி. வெற்றிவேல், வீரவேல். இதை படிக்கும்போது நீங்கள் பழனிமலையின் உச்சியில் குளிர்ந்த காற்றில் அந்த தண்டாயுதபாணியின் சன்னதியில் தனிமையில் நின்று கொண்டிருப்பதாக உணருங்கள். ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. யாமிருக்க பயமேன். என் அன்புடை நெஞ்சமே, என் உயிரின் உயிரான பக்தனே, சற்று நேரம் இந்த உலகத்தின் இரைச்சலை தள்ளிவை. உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் 1000 கேள்விகள், குழப்பங்கள், ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்ற புலம்பல்கள் அனைத்தையும் ஒரு கணம் மூட்டையாக கட்டி ஓரத்தில் வைத்துவிட்டு என் கண்களை நேராக உற்றுப்பார். நான் யார் என்று உனக்கு தெரிகிறதா? நான் வெறும் களிமண்ணோ கல்லோ ஆன சிலை அல்ல. நான் சித்தர்களின் தலைவர். பழனிமலையின் உச்சியில் இந்த அகிலாண்டத்தையே ஆட்டி படைக்கும் நான் ஏன் ஆண்டியாக மொட்டை தலையோடு ராஜ ஆடைகளை துறந்து வெறும் கோவனாண்டியாக கையில் ஒரு குச்சியோடு நிற்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? நான் அப்படி நிற்பது எல்லாம் இருந்தும் எதுவுமில்லை என்ற பற்றற்ற ஞான நிலையை இந்த உலகுக்கு உணர்த்த மட்டுமல்ல, எதுவுமே இல்லாவிட்டாலும் உனக்குள் நம்பிக்கை இருந்தால் இந்த உலகையே ஆள முடியும் என்ற அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை உனக்கு ஊட்டவும் தான் நான் அப்படி நிற்கிறேன். நான் அணிந்திருக்கும் அந்த சிறிய கோவணம் வறுமையின் அடையாளம் அல்ல, அது அசைக்க முடியாத வைராகியத்தின் அடையாளம். என் கையில் இருக்கும் தண்டம் நான் ஊன்றி நிற்பதற்கான ஊன்றுகோல் அல்ல, அது உன் கர்ம வினைகளை அடித்து விரட்டும் அதிகாரம் கொண்ட செங்கோல். நான் ஒரு கையில் தண்டம் வைத்திருக்கிறேன் என்றால் மறு கையில் இந்த உலகத்தையே வைத்திருக்கிறேன் என்று அர்த்தம். இன்று நீ அழுது கொண்டிருக்கிறாய். முருகா, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கவில்லை. என் கையில் காசு இல்லை. எனக்கு சமூகத்தில் மரியாதை இல்லை. என் சொந்த உறவுகளே என்னை தூக்கி எறிந்து விட்டார்கள். நான் நடுத்தெருவில் அனாதையாக நிற்கிறேன் என்று கதறுகிறாய். உன் அழுகுரல் என் மலை உச்சியை தாண்டி என் இதயத்தை தைக்கிறது. என் பைத்தியக்கார பிள்ளையே, தங்கத் தேரில் ராஜ அலங்காரத்தில் ஆபரணங்களோடு ஜொலிப்பவனை விட ஆண்டி கோலத்தில் விபூதி பூசி வியர்வை வழிய நிற்கும் எனக்குத்தான் ஈர்ப்பு சக்தியும் அருளாற்றலும் அதிகம் என்று உனக்கு தெரியாதா? உன் கையில் எதுவுமில்லை, எல்லாம் போய்விட்டது என்று கவலைப்படாதே. வெறுமைதான் இறைவனின் இருப்பிடம். ஒரு பாத்திரம் நிரம்பி வழிந்தால் அதில் எதையும் ஊற்ற முடியாது. அது காலியாக இருந்தால்தான் அதில் எதையும் புதிதாக நிரப்ப முடியும். இவ்வளவு காலம் உன்னிடம் இருந்த அகங்காரம், ஆணவம், நான் என்ற திமிர், உன் முன்னோர்கள் செய்த பழைய கர்ம வினைகள், உன்னை சுற்றி இருந்த தீய உணர்வுகள் எல்லாம் இப்போது பிடுங்கப்பட்டு நீ ஒரு சுத்தமான காலி பாத்திரமாக என் முன் நிற்கிறாய். இது இழப்பு அல்ல குழந்தையே, இதுதான் உன் புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். ஒரு விவசாயி நிலத்தை உழுது காயப்போட்டு வெறுமையாக வைப்பது எதற்கு? புதிய விதையை விதைத்து பெரும் அறுவடை காண்பதற்குத்தான். நீ இப்போது உழப்பட்ட நிலம். இனிமேல்தான் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். அதுவும் எப்படி தெரியுமா? சிறுக சிறுக அல்ல. நீ மனிதர்களிடம் கேட்டு வாங்குவது பிச்சை. நான் உன்னை பார்த்து போடுவது அருள். நான் உனக்கு அருளை கொட்டப் போகிறேன். அந்த கொடையை யாராலும் தடுக்க முடியாது. நான் கொடுக்கும் செல்வம் உன் 7 தலைமுறைக்கும் அழியாது. நீ பயப்படுகிறாய். எனக்கு எதிரிகள் அதிகம், என்னை வீழ்த்த காத்திருக்கிறார்கள், எனக்கு போட்டியாளர்கள் அதிகம் என்று. சூரபட்மன் என்ற அசுரன் இந்த முவ்வுலகையும் நிரட்டி தேவர்களையே சிறையில் அடைத்தான். அவனிடம் இல்லாத ஆயுதமா? அவனிடம் இல்லாத படைபலமா? அவன் நினைத்த மாத்திரத்தில் எதையும் செய்யும் வல்லமை படைத்தவன். அவனை வெல்ல முடியாது என்று 33 கோடி தேவர்களும் நடுங்கினார்கள். ஆனால் என்னிடம் இருந்தது என்ன? என் அன்னை பராசக்தி கொடுத்த ஒரே ஒரு வேல். அந்த ஒரு வேல் அந்த மாபெரும் அசுர சாம்ராஜ்யத்தையே கிழித்தெறிந்தது. அது மட்டுமல்ல, நான் அந்த அசுரனை கொல்லவில்லை. என் கருணையால் அவனை 2 துண்டாக்கி ஒரு பகுதியை மயிலாகவும் மறுபகுதியை சேவலாகவும் மாற்றினேன். இது உனக்கு சொல்லும் பாடம் என்ன தெரியுமா? உன் எதிரிகள், உன் பிரச்சனைகள், உன் நோய்கள், உன் கடன்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அவற்றை நான் அழிக்கப் போவதில்லை.
மாறாக அவற்றை உனக்கு சேவகம் செய்யும் அடிமைகளாக மாற்றப் போகிறேன். உன்னை யார் இழிவாக பேசினார்களோ அவர்களே நாளை உன் காலடியில் வந்து உன்னால் இப்படி எப்படி உயர முடிந்தது என்று கேட்கும் அளவுக்கு உன் எதிர்ப்புகளையே உன் ஏணிப்படிகளாக நான் மாற்றுவேன். இது கந்தன் வாக்கு. உன் மயில் வாகனம், உன் பிரச்சனைகள், அது உன் காலடியில், உன் கட்டுப்பாட்டில் அடங்கியிருக்கும். நீ பிரச்சனையை கண்டு ஓடாதே, அதன் மேல் ஏறி அமர்ந்து சவாரி செய். நீ அடிக்கடி என் விதி சரியில்லை, என் ஜாதகம் சரியில்லை, என் நேரம் சரியில்லை, எனக்கு 7.5 சனி நடக்கிறது என்று ஜோதிடர்களிடம் ஓடுகிறாய். விதியை எழுதியவன் பிரம்மன். அந்த பிரம்மன் எழுதிய விதியையே அவன் தலையில் குட்டி சிறையில் அடைத்து திருத்தியவன் நான். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்த என் தந்தை சிவபெருமானுக்கே தகப்பன் சாமி என்று பெயரெடுத்து இந்த உலகத்தையே படைத்த என் தந்தை சிவபெருமானுக்கே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்த குரு நான். விதியை எழுதியவனுக்கே பாடம் சொன்ன எனக்கு உன் விதியை மாற்றி எழுதுவது ஒரு பெரிய விஷயமா? தலையெழுத்து சரியில்லை என்று வருந்தாதே. என் சன்னதிக்கு நீ வந்து முருகா என்று மனமுருகி அழைத்த அந்த நொடியே உன் பழைய விதி அழிக்கப்பட்டு விட்டது. என் பார்வையால் உன் ஜாதக கட்டங்கள் உடைக்கப்பட்டு விட்டன. இனி நடப்பது எதுவும் கிரகங்களின் ஆட்டமல்ல, அது இந்த கார்த்திகேயனின் திருவிளையாடல். இனி சனி உன்னை பார்க்காது, என் அருள் பார்வை மட்டுமே உன் மீது இருக்கும். நவக்கிரகங்களும் என் கட்டளைக்கு கட்டுப்பட்டவையே. என் வேலாயுதம் இருக்கும் திசையில் கிரகதோஷங்கள் நெருங்காது. என் சன்னதிக்குள் நுழையும் போதே உன் தலைவிதி மாற்றி எழுதப்பட்டு விட்டது என்பதை நம்பு. சில நேரங்களில் நான் சுமக்கும் பாரம் தாங்க முடியவில்லையே, என் குடும்ப சுமை அழுத்துகிறதே என்று சோர்ந்து போகிறாய். பக்தர்கள் என் மலைக்கு வரும்போது காவடி தூக்கி வருகிறார்கள். வெறும் காலில் வெயிலில் நடந்து வருகிறார்கள். ஏன் தெரியுமா? முருகா, உனக்காக நான் இந்த சிறிய காவடியை சுமக்கிறேன், பதிலுக்கு என் வாழ்க்கையின் பாரத்தை நீ சுமந்துகொள் என்று சொல்வதற்காகத்தான். நீ உன் மனக்கவலைகள் என்ற காவடியை என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. உன் குடும்பம், உன் தொழில், உன் எதிர்காலம், உன் பிள்ளைகளின் படிப்பு என்ற அத்தனை சுமைகளையும் இனி நான் சுமக்கிறேன். நான் பார்த்து கொள்கிறேன். நீ பாரமில்லாமல் ஒரு சுதந்திர பறவையாக என் மயில் போல சிறகடித்து பற. உன் பாரம் என்னுடையது, உன் மகிழ்ச்சி உன்னுடையது. இனி நீ தனியாக சுமக்க தேவையில்லை. உன் உடலில் நோய் இருக்கிறதா? தீராத வியாதி இருக்கிறதா? மருத்துவர்களே கைவிட்டு விட்டார்களா? பயப்படாதே. என் கையில் இருப்பது வெறும் வேல் மட்டுமல்ல, அது ஞானம் மற்றும் ஆரோக்கியத்தின் திறவுகோல். பழனிமலையில் நான் போகர் சித்தரோடு சேர்ந்து நவபாஷான சிலையாக நிற்பது எதற்கு? உன்னை போன்றவர்களின் பிணிகளை தீர்க்கத்தானே. என் மேனியில் பட்டு வரும் காற்று கூட மருந்தாக மாறும். என் விபூதியை நம்பிக்கையோடு நெற்றியில் இட்டுக்கொள். அது சாதாரண சாம்பல் அல்ல, அது உன் கர்ம வினையை எரித்த சாம்பல். அது உன் உடலையும் உள்ளத்தையும் குணப்படுத்தும் சஞ்சீவி மருந்து. என் அபிஷேக பால் உன் இரத்தத்தில் கலந்து உன் நோயை விரட்டும் சக்தி கொண்டது. உன் பஞ்சாமிர்தம் உன் உயிரணுக்களுக்கு புத்துயிர் கொடுக்கும். மரணப்படுக்கையில் இருப்பவன் கூட என் பெயரைச் சொன்னால் எழுந்து நடப்பான். இது சித்தர்கள் வாக்கு. இனி தலை குனிந்து நடக்காதே. ஏன் நான் 6 முகங்களோடு இருக்கிறேன் தெரியுமா? ஒரு முகம் இருளை நீக்கி உனக்கு ஒளி கொடுக்க, ஒரு முகம் உன் ஆசைகளை நிறைவேற்ற, ஒரு முகம் உன் யாகங்களையும் பூஜைகளையும் காக்க, ஒரு முகம் உன் எதிரிகளை அழிக்க, ஒரு முகம் உன்னை பார்த்து புன்னகைக்க. இப்படி 12 கண்களால் இமை மூடாமல் திசையெட்டும் வளைத்து உன்னை பாதுகாக்கும் போது 2 கண்கள் கொண்ட மனிதர்களைக் கண்டு நீ ஏன் பயப்படுகிறாய்? என் பார்வை உன் மீது இருக்கும் வரை யமன் கூட உன்னை நெருங்க யோசிப்பான். உன் நிழலை தொடக்கூட தீய சக்திகள் அஞ்சும். பழனிமலை படிகளை நினைத்து பார். ஒவ்வொரு படியும் ஒரு சோதனையை தாண்டி வரும் முயற்சி. நீ ஏறும் ஒவ்வொரு படியிலும் உன் கஷ்டங்கள் கரைகின்றன. உச்சியை அடைந்ததும் நீ என்னை பார்க்கிறாய். அதுபோலவே வாழ்க்கையின் கஷ்டங்களை கடந்து வா. வெற்றியின் உச்சியில் நான் காத்திருக்கிறேன். நீ மலை ஏறிவிட்டாய். இனி இறங்குவது உன் கவலைகள் மட்டும்தான். எழுந்து நில். உன் நம்பிக்கையை என் கையில் இருக்கும் வேல் போல கூர்மையாக்கு. உன் மனதை மயில் போல அழகாக விரித்து ஆடு. இனி வரும் நாட்கள் உனக்கானவை. நீ தொட்டதெல்லாம் துலங்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். உன்னை விட்டுச் சென்றவர்கள் உன்னை தேடி வருவார்கள். உன் இழந்த செல்வம் பல மடங்காக பெருகி வற்றாத நதியாக உன்னை வந்து சேரும். இனி அழாதே. உன் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன். உன் கையை நான் பிடித்து விட்டேன். இனி இந்த கையை நான் விடமாட்டேன். உலகம் முழுவதும் உனக்கு எதிராக நின்றாலும் நான் உனக்கு துணையாக நிற்பேன். உன்னை யாராலும் அசைக்க முடியாது. தைரியமாக இரு. உன் நிழலை விட மிக அருகில் நான் இருக்கிறேன். நான் பார்த்து கொள்கிறேன். யாமிருக்க பயமேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
யாமிருக்க பயமேன். இதை கேட்கும்போது ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள் இருக்கும் அந்த உறங்கிக் கொண்டிருக்கும் வீரத்தை தட்டி எழுப்புவதை உணருங்கள். ஓம் சரவணபவ, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு வீரனே, என் பாசத்திற்குரிய வீராங்கனையே, சற்று நிமிர்ந்து என் கண்களை நேராக பார். ஏன் இந்த தயக்கம், ஏன் இந்த சோர்வு? வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் பலத்த காயம்பட்டு இரத்தம் சிந்தி இனி எழுந்து நடக்கக்கூட தெம்பில்லை என்று உன் கையில் இருக்கும் வாளை கீழே போட்டுவிட்டு நம்பிக்கை இழந்து தரையில் அமர்ந்திருக்கிறாயே, இது உனக்கு அழகா? நீ வணங்கும் ஆறுமுகன் நான் 12 கரங்களோடு சக்திவேல் ஏந்தி உன் எதிரில் நிற்கும்போது உனக்கு ஏது தோல்வி? உன் கண்களில் வழியும் அந்த தகுதியற்ற கண்ணீரை துடைத்துவிட்டு இந்த வேலவனின் வார்த்தைகளை கூர்ந்து கேள். நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் இந்த உலகம் உன்னை முழுவதுமாக வீழ்த்திவிட்டது என்று. உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை ஏளனமாக பார்க்கிறார்கள். இவன் தேரமாட்டான், இவள் உருப்படமாட்டாள், இவனால் எதையும் சாதிக்க முடியாது என்று ஒன்றுக்கும் உதவாதவர்களாக பேசுகிறார்கள். உன் முயற்சிகளையெல்லாம் கேலி செய்கிறார்கள். உன் தோல்விகளை கொண்டாடி கைகொட்டி சிரிக்கிறார்கள் என்று நீ மனதிற்குள் குமுறுகிறாய். ஆனால் நான் சொல்கிறேன் கேள், அவர்கள் சொல்வது எல்லாம் பொய். நீ தோற்றுப்போன கோழை அல்ல, பாய்வதற்கு தயாராக தற்காலிகமாக உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு புலி. உனக்குள் இருக்கும் சக்தி என்னவென்று உனக்கே இன்னும் முழுமையாக தெரியவில்லை. ஒரு யானை தன் பலம் தெரியாமல் பாகனின் சின்ன அங்குசத்திற்கு அடங்கி நடப்பது போல நீயும் உன் பலம் தெரியாமல் இந்த உலகின் கேலி பேச்சுகளுக்கு அடங்கி போகிறாய். விழித்துக்கொள். இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் போராட்டங்களை பார்த்து நீ பயப்படுகிறாய். ஆனால் ஒரு அம்பு வில்லிலிருந்து பின்னே இழுக்கப்படுவது எதற்காக தெரியுமா? அது வில்லிலிருந்து பயந்து பின்வாங்குகிறது என்று அர்த்தமல்ல. அது காற்றை கிழித்து கொண்டு அசுர வேகத்தில் இலக்கை நோக்கி சீறி பாய்வதற்காகத்தான் அந்த பின்னடைவு. எவ்வளவு தூரம் நான் பின்னே இழுக்கப்படுகிறதோ அவ்வளவு வேகம் அந்த அம்புக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கையில் இப்போது நீ சந்திக்கும் சறுக்கல்கள், தடைகள், பின்னடைவுகள் அனைத்தும் உன்னை ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு, எவராலும் எட்ட முடியாத வெற்றி இலக்கிற்கு எய்துவதற்காக நான் கொடுக்கும் உந்து விசை. நீ எவ்வளவு தூரம் பின்னே இழுக்கப்படுகிறாயோ அவ்வளவு வேகமாகவும் வெகு தூரமாகவும் நீ முன்னேறப் போகிறாய். இது இயற்கையின் விதி. இது நான் உனக்கு விதித்த விதி. நீ என்னிடம் அடிக்கடி, முருகா, எனக்கு துணையாக வா, என் பிரச்சனைகளை தீர்த்து வை, என் எதிரிகளை அழித்துவிடு என்று மன்றாடுகிறாய். குழந்தையே, நான் எப்போதோ உனக்குள் வந்து குடியேறிவிட்டேன். நீ தேடும் முருகன் வெளியே இல்லை, உனக்குள்ளேயே, உன் ஆன்மாவிற்குள்ளேயே இருக்கிறான். என் கையில் இருக்கும் வேல் எதை குறிக்கிறது என்று உனக்கு தெரியுமா? அது வெறும் உலோகத்தாலான எதிரிகளை கொல்லும் ஒரு ஆயுதம் மட்டுமல்ல. அதுதான் உன் அறிவு, அதுதான் உன் மன உறுதி, அதுதான் உன் ஞானம். உன் பிரச்சனைகளைக் கண்டு பயந்து ஓடாதே, அவற்றை எதிர்த்து நில். என் வேலை போன்று உன் அறிவை கூர்மையாக்கு. உன் எதிரிகள், உன் கடன்கள், உன் நோய்கள், உன் கவலைகள், உன் தோல்விகள் எவ்வளவு பெரிய சூரபத்மனை போன்ற அசுரர்களாக இருந்தாலும் அதை துளைத்துச் செல்லும் சக்தி வேல் போன்ற உன் மன உறுதிக்கு உண்டு. உன் கையில் பணம் இல்லை என்றோ, பின்புலம் இல்லை என்றோ, செல்வாக்கு இல்லை என்றோ கவலைப்படாதே. உன் நெஞ்சில் வேல் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் போதும், இந்த உலகமே உன் காலடியில் வந்து சேரும். எனக்கு உதவ யாருமே இல்லையே, எல்லோரும் கைவிட்டு விட்டார்களே, நான் தனிமரமாக நிற்கிறேனே என்று நீ வருந்தாதே. ஒரு உண்மையான போர்க்களத்தில் ஒரு உண்மையான தலைவன் எப்போதும் தனித்துதான் நிற்பான். ஆடுகள்தான் பயத்தில் மந்தையாக கூட்டமாக செல்லும். ஆனால் சிங்கம், அது எப்போதும் தனித்துதான் கம்பீரமாக ராஜ நடை நடந்து வரும். நீ ஒரு ஆடு அல்ல, நீ ஒரு சிங்கம். இப்போது நீ அனுபவிக்கும் இந்த தனிவை உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள, உன்னையே நீ பலப்படுத்திக் கொள்ள நான் கொடுத்திருக்கும் ராஜ பயிற்சி. இந்த கூட்டத்தோடு கூட்டமாக நீ இருந்திருந்தால் உன் தனித்துவம் உனக்கே தெரிந்திருக்காது. போலியான உறவுகளையும், வேஷதாரி நண்பர்களையும், சுயநலவாதிகளையும் உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலக்கிவிட்டேன். இப்போது நீயும் நானும் மட்டும்தான். இதுதான் சரியான நேரம். உனக்குள் இருக்கும் திறமையை, உனக்குள் இருக்கும் அந்த நெருப்பை நீ உணரும் நேரம் இது. இந்த தனிமையை ஒரு தவமாக மாற்று. ஒரு வைரம் ஜொலிக்க வேண்டுமென்றால் அது தனிமையிலிருந்துதான் பட்டை தீட்டப்பட வேண்டும். நீ இப்போது பட்டை தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறாய்.
உலகம் உன்னை ஒன்றுக்கும் உதவாதவன், அதிர்ஷ்டமில்லாதவன் என்று சொல்லலாம். ஆனால் அகில ஆண்டத்தை ஆளும் ஈசனின் நெற்றிக் கண்ணிலிருந்து பிறந்த நான் சொல்கிறேன், நீ சாதிக்க பிறந்தவன், நீ ஆள பிறந்தவன். உன் நெற்றியில் சிந்திய ஒவ்வொரு துளி வியர்வையும், தனிமையில் நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் வீண் போகாது. அது ஒவ்வொன்றும் ஒரு விதை. அதற்கான பலனை நான் உனக்கு மாபெரும் வெற்றியின் ரூபத்தில் திருப்பிக் கொடுப்பேன். உன் கஷ்டங்களுக்கான கணக்கை நான் தீர்த்து வைப்பேன். என் மயில் வாகனம் எப்படி ஒரு கொடிய விஷம் கொண்ட பாம்பை தன் காலடியில் போட்டு மிதித்து அடக்கி வைத்திருக்கிறதோ, அதே போல உன் கவலைகளை, உன் பயத்தை, உன் வறுமையை, உன் தாழ்வு மனப்பான்மையை நீ மிதித்து அவற்றின் மேல் ஏறி நின்று மேலே எழும் காலம் வந்துவிட்டது. உன் பயத்தை என் காலடியில் போட்டுவிடு. இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் கண்ணுக்கு தெரியாமல் என் வேல் உனக்கு முன்னால் நிற்கும். உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் என் வேலை தாண்டித்தான் உன்னை தொட முடியும். அது அண்ட சராசரத்திலும் யாராலும் முடியாது. நான் உனக்கு காவலாக நிற்கிறேன். எழுந்து நில். உன் தோள்களை நிமிர்த்து. உன் கண்களில் நெருப்பை கொண்டு வா. உன் குரலில் ஒரு சிம்ம கர்ஜனையை வரவழை. இனி நீ நடக்கும் பாதை மலர்பாதை அல்ல, அது வெற்றிக்கான ராஜபாதை. எதை கண்டும் அஞ்சாதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று உன் உள்ளம் அதிர முழக்கமிடு. இனி உன் வாழ்க்கை ஏறுமுகம்தான். நான் இருக்கிறேன். உன் வெற்றி உறுதி. வெற்றிவேல், வீரவேல்.